வணக்கம் நண்பர்களே. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது கட்சி சார்பாக அரசு விழாக்கள் ஒன்றுமில்லை, கட்சி சார்பாக தமிழகம், புதுச்சேரி இந்த 2 இடங்களிலும் இது மாநிலம், அது யூனியன் பிரதேசம். இந்த 2 இடங்களிலும் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை கட்டமைப்பதற்காக பலமுறை வந்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனை முறை வந்தார்? அவர் விசிட் பண்ண நேரங்கள் எல்லாம் பிரயோஜனமாக செலவழிக்கப்பட்டதா என்பதெல்லாம் வேறு இருக்கலாம். நன்றாக ஒரு உறுதியான கூட்டணி கட்டமைப்பை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் கவனிக்க தவறுகிற ஒரு விஷயமாக ஒன்றை நமது சேனல் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஊளையிடும் நரிகள். இப்படி நம்ம ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கான காரணம், மிக மிக கட்சிக்கு ஆபத்தாக, கட்சிக்கு எதிராக ஊளையிடும் நரிகள். அந்த நரிகளை அனுமதிப்பதே அமித்ஷா தான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அந்த கட்சிக்கு எதிராக ஊளையிடும் நரி என்று நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ளும். அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் உங்களை பார்த்து அப்படி கட்சிக்கு எதிராக யார் ஊளையிடுகிறார் அதை சொல்லிட்டேன். எதுக்கு, என்ன விஷயத்துக்காக ஊளையிடுறாங்க அப்படின்னா, தன் சுயநலம் காரணமாக தன்னை தன்னை தனிப்பட்ட முறையில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, என்பது கூட சரியாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய இருப்பை மட்டுமே வெளிக்காட்டி கொள்ள சில நெறிகள் ஊளையிட்டு வருகிறது. தனியாக இயக்கம் நடத்துகிறது, எதிராக பேசுகிறது. நாடகம் என்பது ஒரு கலை. அந்த கலையின் மூலமாக அரசியல் வளர்ந்திருக்கிறது, சமூக கருத்துக்கள் வளர்ந்திருக்கிறது, எத்தனையோ சித்தாந்தங்கள் வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு பெரிய வரலாறு கொண்டது நாடகக்கலை. அந்த நாடகக்கலையிலிருந்து வந்தவர்களை மிக கேவலமாக உடல் மொழி வெளிப்படுத்தி பேசுவது என்பது எத்தனை அநாகரிகமான செயல். ஒரு நாடக கலைஞர்கள் என்றால் உங்களுக்கு அத்தனை இலக்காரமா? அது சரியில்லை இல்லையா? ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அந்த கட்சியினுடைய அங்கீகரிக்கப்படாத ஒரு நபர் பேசுகிறார். அதாவது தலைவராக அங்கீகரிக்கப்படாத, முக்கிய பிரமுகராக பாஜகவில் அங்கீகரிக்கப்படாத ஒரு பிரமுகர் பேசுகிறார். ஒருவரை குறித்து அந்த நிருபர் கேட்குறாரு, பத்திரிகையாளர் கேட்குறாரு. உடனே சொல்கிறார், யார் அந்த நாடக நடிகரா, இந்த ட்ராமா ஆர்டிஸ்டா அப்படின்றாரு. ட்ராமா ஆர்டிஸ்ட்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா? அதில் தமிழர்த்தம் தானே நாடகக்கலை. நாடக கலைஞர்கள்லாம் திரண்டு நீதிமன்றம் சென்றால் உங்கள் கட்சிக்கு தானே பாதிப்பு. இதை ஏன் அமித்ஷா புரிந்து கொள்ளவில்லை? அமித்ஷாவுக்கு தயவு செய்து அந்த நரிகளின் ஊளைகளை மொழிப்படுத்தி மொழி மாற்றம் செய்து சொல்லுங்கள். அப்போதுதான் இந்த நரிகளை பற்றி அவர் புரிந்து கொள்வார். இல்லை என்றால் இவர் நரி ஊளையிடுவதை கூட அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அமித்ஷாவுக்கு புரிய வைங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.